அறிவை மேம்படுத்தக்கூடிய சில செய்திகளை தொடர்ந்து நாம கேட்டு வருகிறோம். பல இமாம்கள், பல பேச்சாளர்கள் கொண்டு பேசியிருப்பாங்க. என்னதான் மக்கள் பல்வேறு வகையான செய்திகளை நாம் கேட்டிருந்தாலும் அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற தவறுகிறோம் அல்லது நம்மை மறக்கடிக்க செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அது என்ன செயல் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நாம் அதிகப்படுத்தினாலும் அந்த வணக்கத்துக்குள் உயிரோட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்தால் அந்த வணக்கத்தினுடைய உயிரோட்டம் மிக கம்மியாக, மிக குறைந்த அளவில் தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது என்ன வணக்கத்தினுடைய உயிரோட்டம்? ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்தன்மை, ஒரு மனிதனுடைய இறை நெருக்கம் என்பது அவனுடைய வெளி தோற்றங்கள், வெளி செயல்கள், புறச்செயல்களை வைத்து அமைவதல்ல. ஒரு மனிதன் இறைவனை நெருங்குகின்றான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவன் விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய கல்விதான் அதை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வெளிப்புற செயல்கள் எல்லாம் ஒரு வகையான வணக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருந்தாலும் இந்த கல்விதான் பிரதானமான ஒன்று. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் போது வலாக்கின் எந்த ஒரு குழுபிக்கும் அல்லாஹ்வுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை நாம் எந்த அளவிற்கு இறைவனோடு நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இது நம்முடைய சுய பரிசோதனையில் ஒவ்வொருத்தரும் நம்ம தானே மார்க் போட முடியும். நாம் வேறு யாருக்குமே போட இயலாது. இப்ப தொழுகைக்கு எனக்கு நீங்க மார்க் போட முடியுமா? நல்லா தொழு வச்சாரு இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்ல இயலாது.